இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. ராம் ராம் சிவசிவா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம கௌஸ்துபம் சிவா விஷ்ணு கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தோடைய 3வது நாள். ராமநாமம் அமிர்தம் போன்றது. அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்றைக்கி தலைப்பு ராமநாமாமிருதம். அதி ருச்சிகரமானது. அதனால தான் பரமேஸ்வரனே ராமராமான்னு சதா சொல்லின்னு இருப்பார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கானாமிருதத்தை இன்றைக்கி இங்கே சமர்ப்பிக்க போகிறவா திருமதி அனுசியா ராமகிருஷ்ணன். அனுசியா மாமி நம்மளுக்கு எல்லா ஸ்ரீவத்சவாசிகளுக்கும் தெரியும், கௌஸ்துபவாசிகளுக்கும் தெரியும். குரு மாமி மாமியோடு சேர்ந்து திருமதி வசந்தி சம்பத் ஸ்ரீவத்சத்துலேருந்து வந்திருக்கா. ஆனால் வசந்தி சம்பத்தை தெரியாதவா யாரும் இருக்க முடியாது. ஸ்ரீவத்சத்தில் நான் அங்கே இருந்தப்போ வசந்தி வந்தா. அப்போது வசந்தி என்ன சொன்னான்னா, இங்கே ஒரு கல்ச்சுரல் விங் ஆரம்பிக்கணும் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டப்போ நாங்கள் ஒரு சில பேர் அவளோட சேர்ந்து அங்கே ஒரு ஸ்ரீவத்ச கல்ச்சுரல் விங் ஆரம்பித்தது. அது ஒரு சகாப்தம் மாதிரி இப்போ போயிட்டே இருக்குது. அந்த எப்போவுமே ஃபஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மவுஸு. அது மாதிரி அந்த முதல் நாடகம், முதல் நாட்டியம், இதெல்லாம் அவளோட சேர்ந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஒரு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வசந்தி இங்கே மாமியோடு சேர்ந்து இந்த இன்னிசையை நமக்கெல்லாம் சமர்ப்பிக்க போகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ பக்கவாத்தியக்காரால் வசந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். ராம் ராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கேட்குறதா? ஹலோ, கேட்குறதா? எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ராமநவமி இந்த உற்சவத்தில் இது மாதிரி ஒரு சிவா விஷ்ணு கோவிலில் எங்களுக்கு பாடுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது மாதிரியான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே எனக்கு வசந்தி தான் மூல காரணம். ஏன்னா நான் எங்கள் அப்பா சங்கீத வித்வான், நிறைய பாட்டெல்லாம் கற்றுன்ருக்கேன். அதனால் இது மாதிரி பக்கவாதியத்தோடு பாடுறதுங்கிறது எல்லாருக்குமே டக்குன்னு அமையாது. அதனால் அதுக்கு நான் ஸ்ரீவத்சத்துக்கு இப்போ 4 வருஷமாக நான் வசந்தியோட நிறையா ப்ரோக்ராம் பண்ணினோம் 2 பேரும் சேர்ந்து. அதனால தான் எனக்கு இங்கே ஜெயஸ்ரீ என்கிட்ட சொன்ன உடனே நான் ஃபோன் பண்ணி வசந்தியை வர முடியுமாமா அப்படின்னு கேட்டேன். உடனே வரேன் மாமி அப்படின்னு சொல்லி ஒத்துன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இந்த கச்சேரி பண்ணுறதுக்கு காரணமே வசதி தாங்கிறத நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். மற்றபடி நல்லபடியாக ப்ரோக்ராம் அமையணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீவத்சம் அமைஞ்சு அதில் நாங்கள் எல்லாரும் இருந்து ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே ஒரு தெய்வத்தின் அனுகிரகம். இதில் என்னை பற்றி சொல்லி பெருமைப்படுறதுக்கோ இல்லை மற்றவாளை சொல்லி காமிச்சு பெருமைப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. இது தெய்வ சங்கல்பம். நம்ம எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி கௌஸ்துபம் ஸ்ரீவத்சத்தில் இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நான் எப்போவுமே சொல்லுவேன். கௌஸ்துபமாக இருக்கட்டும் ஸ்ரீவத்சமாக இருக்கட்டும், அந்த ரெசிடென்ஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவளுக்கு பாட்டோ டான்ஸோ கலைகளில் அவளுக்கு ஒரு ஆர்வமும் இருக்குது, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவளுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் தான் இங்கெல்லாம் வீடு வாங்கின்னு வரும்.
ஸோ அந்த விஷயத்தில் நான் ஒன்றுமே பண்ணலை. எனக்கு தோணினதை இவா எல்லாரும் சேர்ந்து எல்லா ப்ரோக்ராமும் பண்ணி இது ஒரு 5 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 3000 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ஸ்ரீவத்சத்தில். ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ ராமநவமியும் என்னோடய ஃப்ரெண்டு ஜெயஸ்ரீ அவள் தான் முதல்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணா. அவளும் இங்கே வந்து ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீவத்சம் தனி, கௌஸ்துபம் தனி கிடையாது. அங்கே இருக்கிறவா இங்கே வந்து பண்ணலாம், இங்கே இருக்கிறவா அங்கே போய் பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். என்ன ப்ராக்டிஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போல்லாம் நம்ம கூகுள் மீட்டில் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பிரிச்சே பார்க்க வேண்டாம், எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ணுவோம். அதுக்கு முதல் அத்தாட்சியாக நான் இன்றைக்கி இங்கே வந்து என்னுடைய குரு மாமி அனுசுயா மாமி, நான் பாட்டு கற்றுண்டு ஏதோ டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதுக்காக நான் பாட்டு கற்றுண்டேன். ஆனால் ஸ்ரீவத்சம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்புறம் ஆஃப்டர் 40 இயர்ஸ் எனக்கு மாமியோட பரிச்சயம் ஏற்பட்டு இப்போ நன்னா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு குருவோட ஒரு கச்சேரி பண்ணுற அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேன்னா அது நிச்சயமாக குரு கடாட்சம், ஆண்டவன் அருள். மாமியோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்து என்னை முன்னேற்றி கொண்டு வந்தது. ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் இன்றைக்கி ராமநவமியில் ஒரு குரு சிஷ்யராக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அதுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். எகைன் அண்ட் எகைன் நான் அதுதான் சொல்லணும். இப்போது எங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். வாழி ஜானகி, வாழி ராகவன், வாழி நான்மறை, வாழியர் அந்தனர். சொல்லணுமா? இன்னைக்கு எங்களுக்கு பக்கவாத்தியம் பக்க பலமாக இருக்க போகிறவா மிருதங்கம் திரு மாதவன் அவர்கள். எப்போவுமே எங்களோட நிறையா கச்சேரிக்கு வாசிச்சிருக்கார். அடுத்து திரு பாலாஜி, அவள் எங்களோட ஸ்ரீவத்சத்துலேயே வாசிகளாகவே ஆயிட்டா எங்களோட ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே. இன்னைக்கு ராமரை பற்றியும் ராமநாமத்தின் மகிமைகளை பற்றியும் தியாகராஜ கீர்த்திகள் சிலது, அதுலேருந்து தமிழ் பாடல்கள் எல்லாம் தொகுத்து ஒரு பாமாலையா கீர்த்தனம் நவவித பக்தியில் வர மாதிரி கீர்த்தனத்தை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு இந்த இசை நிகழ்ச்சியை ராம சீதா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் திரு சீதாராமன் அவர்களுக்கும் ஜெயஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்றும் இந்த கௌஸ்துபவாசிகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். விநாயகர் துதியுடன் இந்நிகழ்ச்சி துவங்குகிறது. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. வாழி ஜானகி, வாழி ராகவன், வாழி நான்மறை, வாழியர் அந்தனர், வாழி நல்லறம் என்றுற வாழ்த்தினான் ஊழிதோறும் புதுத்தோறும் கீர்த்தியான் என்ற ஆஞ்சநேயரின் பாதங்களை பணிந்து
நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினாள் என்று மனதார அந்த ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் ஆஞ்சநேயரையும் நினைத்து இப்பொழுது ஒரு ஸ்லோகம். முழு ராமாயணம் புராணத்தை அப்படியே சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்லோகத்தை சொன்னால் போதும். அதில் ஃபுல் ராமாயணம் அப்படியே அடங்கி இருக்கு. அதோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீராமம் ரகுகுலதிலகம் ஸ்ரீராமம் ரகுகுலதிலகம் சிவதனுஜாக்ரிஹத சீதாஹஸ்தகரம் சிவதனுஜாக்ரிஹத சீதாஹஸ்தகரம் அங்குல்யாபரண சோபிதம் அங்குல்யாபரண சோபிதம் சூடாமணி தர்சனகரம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேயமாஸ்ரயம் ஆஞ்சநேயமாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வைதேகி மனோகரம் வானர சைன்யம் சேவிதம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கள காரியானுகூலம் சர்வமங்கள காரியானுகூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திர பாலயமா சததம் ஸ்ரீ ராமச்சந்திர பாலயமா சததம் ஸ்ரீராமச்சந்திர பாலயமா பாலகனகமய சேல பாலகனகமய சேல சுஜன பரிபாலகனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீராம லோல பாலகனகமய சேல சுஜன பரி
re ma re sa ni sa re ma pa ma ba ni pa ma ba ni sa re re ga re sa ni sa re sa ni sa da ma ba re ba la ga na ni pa pa ba ma ma pa pa ba ma ba ma re 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 ma ba ni ni pa da da ni ni sa pa pa ma ba ri sa pa ri sa pa ma ba ni sa ri ri sa ni sa ri sa ri ma ri ri sa ni sa ri sa ni sa da 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 ni ni sa ri sa ni pa da da ni ni sa ma ri sa da sa ni pa da pa ma pa ri pa la ga na ga ma ga ma ma la ga na ga ma ya se la su na तेले से रामचंदन दो नाम मो 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 से यावे वो मनसा
ராம நாமமே துதி மனமே. ராம நாமமே துதி மனமே. ராம நாமமே துதி மனமே. க்ஷேமமுறவே நீ தினமே. சீதாராம 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 நாமமே துதி மனமே. பூமியை பண்ணை பூவையரை பூமியை பண்ணை பூவையரை நீ. பூமியை பண்ணை பூவையரை நீ. பூஜித மனோ புண்ணாகமலே. பூமியை பண்ணை பூவையரை நீ. பூஜித மனோ புண்ணாகமலே. ராம நாமமே துதி மனமே. க்ஷேமமுறவே நீ தினமே. சீதாராம நாமமே துதி மனமே. சோதனைகள் பல வாதனைகள் யாவும். சோதனைகள் பல வாதனைகள் யாவும். சோதனைகள் பல வாதனைகள் யாவும். நாதனை நினைந்திடில் நாடுமோ. சோதனைகள் பல வாதனைகள் யாவும். நாதனை நினைந்திடில் நாடுமோ. ரகுநாதனை நினைந்திடில் நாடுமோ. சீதாராம நாமமே துதி மனமே. க்ஷேமமுறவே நீ தினமே. சீதாராம நாமமே துதி மனமே.
ராமரையும் ராம நாமத்தையும் இணைத்து வரும் ஒரு தமிழ் பாடல். ராமநாமம் ஒரு வேதமே, ராகதாளமோடு கீதமே. ராமநாமம் ஒரு வேதமே, ராகதாளமோடு கீதமே. மனமெனும் வீணை மீட்டிடுவோம், இசையெனும் மாலை சூட்டிடுவோம். அருள்மிகு ராமநாமம் ஒரு வேதமே, ராகதாளமோடு கீதமே. அவன்தான் நாரணன் அவதாரம், அவன்தான் நாரணன் அவதாரம். அருள் சேர் ஜானகி அவதாரம், கௌசிக மாமுனியாகும் தாதா, கௌதம நாயகி காவும் தீர்த்தா. ராமநாமம் ஒரு வேதமே, ராகதாளமோடு கீதமே. ஓர் நவமி அதில் நிலவெல்லாம் புலர நினைவெல்லாம் மலரவே, உலகு புகழ்தாய் மடியில் ஒரு மழலையாய் உதிக்க மறையெல்லாம் துடிக்கவே. தயரதனின் வம்சத்தின் பேர் சொல்ல வாழ்த்துக்கள் ஊர் சொல்ல விளங்கிய திருமகனாம் ஜனகர் மகள் வைதேகி பூச்சூட வைபோகம் கொண்டாள் திருமணம் புரிந்தவனாம். மணிமுடி இழக்கவும் மரவுரி தரிக்கவும் அரண்மனை அரியணை துறந்தவனாம். இனி அவன் உடல் வர இளையவன் தொடர்ந்திட மனங்களில் உலவிட துணி
அடுத்தபடியாக பத்ராச்சல ராமதாசர் அவருடைய ஒரு கிருதி. ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ನೀ ದಿವ್ಯ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ನೀ ದಿವ್ಯ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ನೀ ದಿವ್ಯ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ವಾರಿಧಿ ಕಟ್ಟಿನ ವರಭದ್ರಾಚಲ ವಾರಿಧಿ ಕಟ್ಟಿನ ವರಭದ್ರಾಚಲ ವರದ ವರದ ವರದಾನೆ ದಿವ್ಯ ವರದ ವರದ ವರದಾನೆ ದಿವ್ಯ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ನೀ ದಿವ್ಯ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ಆದಿ ಪುರುಷನನ್ನು ಅರಮರ ಸೇಯಕ ಆದಿ ಪುರುಷನನ್ನು ಅರಮರ ಸೇಯಕ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ಅಯ್ಯನೇ ದಿವ್ಯ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ಅಯ್ಯನೇ ದಿವ್ಯ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ನೀ ದಿವ್ಯ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ಬಾರುಗನಲ್ಲೇನು ಭದ್ರಾಚಲ ರಾಮ ಬಾರುಗನಲ್ಲೇನು ಭದ್ರಾಚಲ ರಾಮ ದಾಸುಡ ದಾಸುಡ ದಾಸುಡನೇ ದಿವ್ಯ ಬಾಗುಗನಲ್ಲೇನು ಭದ್ರಾಚಲ ರಾಮ ಭದ್ರಾಚಲ ರಾಮ 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 ಬಾಗುಗನಲ್ಲೇನು ಭದ್ರಾಚಲ ರಾಮ ದಾಸುಡ ದಾಸುಡ ದಾಸುಡನೇ ದಿವ್ಯ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ನೀ ದಿವ್ಯ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ ನೀ ದಿವ್ಯ ಚರಣಮೂಲೆ ನಮ್ಮಿದಿ சைவ திருமுறைகளில் ரொம்பவும் பெருமையாக பிரசித்தமாக பேசப்படுறது வந்து திருப்புகழ். அது வந்து நான் பார்க்கடல் அப்படின்னே சொல்லுவேன். கடல் பாட்டுக்கள் அடங்கிய ஒரு கடல் அது. அதில் நீங்கள் குளித்து நீங்கள் ஆழ அமிழ்ந்து எடுக்க நிறைய முத்துக்கள் நவரத்தினங்கள் கிடைக்கும். அந்த திருப்புகள்லேருந்து நிறையா ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் எல்லாமே தொகுத்து நம்ம பண்ணலாம். நாங்கள் ஸ்ரீவத்சத்தில் நானும் அனுசூயா மாமியும் திருப்புகழில் ராமாயணம் அப்படின்னே 1.5 மணி நேரம் ஒரு ப்ரோக்ராமே பண்ணோம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ப்ரோக்ராமாக அமைஞ்சுது அது. அதுலேருந்து ஒரு பாட்டு இன்றைக்கி பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒன்று எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த பாட்டில் நீங்கள் கவனிச்சேன்னா அந்த செகண்ட் ஹாஃப் வரதில் அருணகிரிநாதர் முதல் ஹாஃப் எல்லா பாட்டுலேயுமே முருகனை புகழ்ந்து பாடுவார். அடுத்த வர செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா திருமாலை
மாமன் அவரை பற்றி பாடுவார். மருமகன் பாடுறச்சே மாமனை பற்றியும் திருமாலை பற்றியும் நிறையா கதைகள் வரும். அதில் இன்றைக்கி நாங்கள் ராமாயணம் வரக்கூடிய ஒரு பாடல். இந்த செகண்ட் ஹாஃபை நீங்கள் ரொம்ப கவனிச்சேன்னா ஃபுல் ராமாயணமும் இந்த பாட்டில் வரும். ஸோ திருப்புகழ் சைவம் வேற வைணவம் வேற இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த திருப்புகழ் இருக்குது. அதை எடுத்து இன்றைக்கி பாடுறதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுகிறோம். முதலில் கந்தர் அலங்காரத்துலேருந்து ஒரு பாட்டு. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருத்தாளும், குமரேசர் இருத்தாளும், சிலம்பும் தண்டையும் சதங்கையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும், குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும், எனக்கு முன்னே வந்து தோன்றினே குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும், எனக்கு முன்னே வந்து தோன்றினே, எனக்கு முன்னே வந்து தோன்றினே. எனக்கு முன்னே வந்து தோன்றினே, தோளோடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதக நீலை நிரம்பி சோல் பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூதொடு நான் மணி மாலை பிரபந்த கோவை உலாம
தேங்க்யூ. இந்த பாட்டில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, கவனிச்சிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். ராவணன் வதத்தில் ஆஞ்சநேயர் வந்து வலது தோளில் ராமரையும் இடது தோளில் லக்ஷ்மணனையும் தூக்கிண்டு போரில் நின்று பண்ணார். அவர் தான் வாகனம் அவளுக்கு. இந்த பாட்டில் ரொம்ப அழகாக அனுமந்த வாகனத்தை அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். நீங்கள் ஆற்றுல போய் இதை கொஞ்சம் பாருங்க. இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள், கிருத்திகை வேற. இன்றைக்கி இதை பற்றி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த பாட்டை எடுத்து ரெண்டும் பொருந்துகிற மாதிரி ராகவனையும் குகனையும் இணைத்து இந்த பாடலை பாடி நாங்களும் சந்தோஷப்பட்டு உங்களை மகிழ்விச்சோம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த பாட்டை பாடினோம். தேங்க்யூ. அனுமந்த வாகனமும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் மனசார. हरे मना तुम्हें गोविंद मना तुम्हें गोपाल मना हरे नारायण. हरे मना तुम्हें गोविंद मना तुम्हें गोपाल मना हरे नारायण. गोविंद गोविंद हरे नारायण. गोविंद गोविंद हरे नारायण. राम मना राजा राम मना सीता राम मना आत्मा राम मना. राम मना राजा राम मना सीता राम मना आत्मा राम मना. हरे मना तुम्हें गोविंद मना तुम्हें गोपाल मना हरे नारायण. गोविंद गोविंद हरे नारायण. गोविंद गोविंद हरे नारायण. श्याम मना गग श्याम मना मेघ श्याम मना राय श्याम मना. श्याम मना गग श्याम मना मेघ श्याम मना राय श्याम मना. हरे मना तुम्हें गोविंद मना तुम्हें गोपाल मना हरे नारायण. गोविंद गोविंद हरे नारायण. गोविंद गोविंद हरे नारायण. ராமருடைய மங்களத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். பொறுமையாக இருந்து இது வரைக்கும் கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. रामचन्द्राय जनकराज मनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम्. कोसलेशाय मन्दहासदासपोषणाय वासवादिविनुदसत्वरदमङ्गलम्. चारुकुङ्कुमो वेदचन्दनादिचर्चिताय हारकटकशोभिताय भूरिमङ्गलम्. ललितरत्नकुण्डलाय तुलसीवनमालिकाय
இன்னும் கொஞ்சம் குரு கூட கேட்டிருக்கலாம் போல இருக்கு இல்லையா? அவ்வளோ அருமையாக இருந்ததா இல்லையா? அப்படின்னா கண்டிப்பாக எழுந்து நின்று கை தட்டணும். ஸ்டாண்டிங் ஓவேஷன் தே டிசர்வ். ரொம்ப 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 பிரமாதமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். உட்காந்துக்கோங்க. இது வந்து நேத்திக்காகட்டும் 3 நாளாகவே நிகழ்ச்சிகளை கேட்கும்போது நம்ம இது கௌஸ்துவம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னெல்லாம் சொல்லவே முடியாது. ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு பிளேசஸில் நடக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக ப்ரொஃபஷ்னல் இவாள்லாம் நமக்கு எதுக்கு இவாள்லாம் இருக்கும்போது நம்ம எந்த ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டும் தேடிகிட்டே போக வேண்டாம். நேற்றுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணா, இன்னைக்கு இவா வந்து ராம நாமாமிருத்தம் கானாமிருத்தமாக இருந்தது இல்லையா? அவ்வளோ அருமை. ஒவ்வொரு பாட்டும் எந்த ஒரு கனராகமே எடுத்துக்கலவா. இந்த சாயந்தரத்துக்கு எசெஞ்சாப்பில் ஒரு அருமையான காப்பி தேஷ் அந்த மாதிரி ஒரு ராமநாமம் ஒரு வேதமேங்கிற பாட்டு எத்தனை அருமையாக இருந்தது, எவ்வளோ அழகாக இருந்தது. அந்த திருப்புகழ் சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப பிரமாதம். கண்டிப்பாக வந்து இவ சொன்ன மாதிரி குரு சிஷ்யை அப்படின்னு சொன்னா வசந்தி, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒத்தாப்பில் அவ்வளோ அருமையாக இருந்தது. கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட தொய்வே இல்லை. அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இது ஆரம்பிக்கும்போது எப்படி நடக்கும், நமக்கு இங்கே யாரும் வரலையே அப்படிலாம் நம்ம நினச்சிக்கவே கூடாது. பகவான் இருக்கார். 2 பேரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே, சிவனும் பெருமாளும் நடத்திக்காமல் போயிடுவாளான்னு ஒவ்வொரு நாளும் அப்படி நினைக்க தோன்றுறது. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கவாத்தியம் 2 பேரும் அருமை. ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தேன் நீங்கள். ஒவ்வொரு ராகத்தையும் எடுத்து கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மாமா ரொம்ப பிரமாதமாக வாசிச்சேன். தனியாக வாதனும் ரொம்ப பிரமாதம். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு ஸ்ரீவத்சத்தில் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் சுதா ரங்கராஜன் மாமா வந்திருக்கார். எல்லாரையுமே தெரியும். அவரால் தான் எல்லோரும் விக்ரமாலையும் ரங்கராஜன் மாமா ட்ரெயின் பண்ண குழந்தை விக்ரம். ஸோ இவாளால் தான் நம்ம எல்லோரும் பார்க்குறோம் யூடியூப்பில். தேங்க்ஸ் டு விக்ரம் ஆல்வேஸ். அண்ட் அவர் பேர் தெரியல. தேங்க்யூ ஸோ மச். மனோஜ். ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு சுதா வந்து பேச போகிறா. இன்றைக்கி ராமரை அருமையாக பல விதத்தில் கூப்பிட்டுட்டா இவா. அப்போது தாயாரை கூப்பிடணும் இல்லையா? நாளைக்கு சீதாயை துப்பியம் நமக அப்படிங்கிறது நாளைக்கோட டாபிக். சீதா மாதாவை எப்போவுமே நம்ம பிரார்த்திக்கணும் வணங்கணுங்கிற மாதிரி அந்த நாளைக்கு இதில் தாயாரை நம்ம சேவிக்க போகிறோம். சுதா வந்து பேச போகிறா. நாளைக்கு இதே மாதிரி வந்து இருந்து ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் அவளுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுற மரியாதை. நம்ம தேங்க்யூ ஸோ மச். இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் phase 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணுன்றது தான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.